வணக்கம் தோழமைகளே. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் தான் சாகும் வரை அவர் எப்படி ஆட்சி கட்டிலில் இருந்தார் என்பதற்கு சில சான்றுகள் இருக்கிறது. ஒரு மனிதன் மான உணர்வோடு சுயமரியாதையோடும் எப்படி வாழ்ந்தான் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. அப்படித்தான் மகத்தான மனிதனான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய தொடர் முக்கியமான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த இடத்தில் எம்ஜிஆர் தனக்கு கொடுக்கப்பட்ட விருதினை, தேசிய விருதினை, பாரத் என்கின்ற தேசிய விருதினை திருப்பி கொடுத்த வரலாறு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒருவன் சுயமரியாதைக்காரன் என்பதும் தந்தை பெரியார் வழியும் பேரறிஞர் அண்ணா வழியிலும் அவர் எவ்வாறு உறுதியாக இருந்தார் என்பதை அவருடைய திரைப்படத்தில் ஒரு காட்சியில் கூட அவர் கடைசி வரை சாமியார் வேடம் போட்டோ இல்லை என்றால் கோயிலுக்கு போவதை போலையோ ஒரு காட்சி கூட அவர் வைத்திருக்க மாட்டார். விதிவிலக்குகள் உண்டு, ஒரு பாடல் கூட உண்டு, அதை காப்பிரைட் கருதி நம்ம இதை சொல்ல முடியாது. அது கூட சாமியார் சிங்கி அடிச்சுக்கிட்டே வந்து கூட பக்தியை கேலி செய்வது போல விழிப்புணர்ச்சி பாடலாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு படத்தில் முருகர் வேஷம் போட்டு ஒரு காமெடி சீனாக அவர் வந்து செல்வார். மீதி எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் ஒருபோதும் கோயிலையோ பக்தி சம்பந்தமான காட்சிகளோ இருக்காது. இப்போ நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு அதே புரியும். பழைய தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் புதிதான தோழர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் கூத்தாடிகள் என்று எங்களை சொல்லாதீர்கள் என்று எம்ஜிஆரை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு அரசியலில் வருபவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். எம்ஜிஆரும் மற்றவர்களும் இணையே வைக்க முடியாத இருவேறு துருவங்கள் அவங்க. எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? பெரியாரின் கொள்கையும் அண்ணாவின் கொள்கையும் கடைசி வரை பேணி காத்தவர். அதனால தான் தனக்கு கொடுத்த விருதிற்கு ஒரு விமர்சனம் உள்ளான போது அதை ஒரு நொடியில் அதை தூக்கி எறிந்தார். அதில் ஒரு நாகரிகம் காத்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்து கழிந்த பொழுது அவருக்கு பாரத் என்கின்ற விருது கிடைத்தது. சிறந்த நடிகர் என்ற விருது கிடைத்தது. எல்லோரும் சிரித்தார்கள். அது என்ன படத்துக்கு தெரியுமா? உரிமைக்குரல், ரிக்ஷாக்காரன் படங்களுக்கு தேசிய விருது. சிவாஜி கணேசன் நடுங்கிட்டார். அப்படியே என்னடா நடிகர் திலகம்னு சொல்லி உலக அளவில் என்ன சொல்கிறாங்க, ஆனால் எம்ஜிஆருக்கு போய் இந்த பட்டத்தை கொடுத்துருக்குறாங்களே, அகில இந்திய பட்டத்தை, தேசிய பட்டத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது சிவாஜி கணேசன் வெளியிலிருந்து வரும்போது எம்ஜிஆரே வரவேற்று அவருக்கு நான் சிறந்த நடிகர் என்று அண்ணன் தம்பி சிவாஜி கணேசன் இருக்கிற இடத்தில் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இது ரொம்ப எவ்வளவு பெரிய வார்த்தையை எம்ஜிஆர் பயன்படுத்தினார் என்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் சிவாஜி கணேசனோ என் அண்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதர் வாங்கியதை நான் வாங்கியதாக உணர்கிறேன் என்று சொன்னார். நெஞ்சிலிருந்து சொன்னார். அரசியலுக்கு பேசுவது வேறு. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பாரத் என்கின்ற உயரிய பட்டத்தை அவர் திருப்பி கொடுத்ததை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா யாரும் எதிர்பாராத வகையில் 1.25 வருடம் ஆட்சியில் மட்டும் செலுத்திவிட்டு மறைந்து போனார். அவர் வந்த பிறகு அரசியல் பிரளயங்கள் நடந்தது. டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் தலைவராக மாறினார். அதுக்கு தனி கதை உண்டு, அது உள்ளே போக வேண்டாம். ஆனால் அது விமர்சனத்திற்கு உள்ளான போது முதல் குரல் எம்ஜிஆரிடமிருந்து வந்தது. யார் கலைஞரை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்பதற்கு பாதி காரணம், 100%. ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை வெறுக்கின்ற அளவுக்கு நடந்த அரசியல் முரண்பாடுகள் தான் பெற்ற பட்டத்தை திருப்பி கொடுக்கும்போது எம்ஜிஆர் எழுத கடிதத்தை அப்படியே நான் வாசிக்கிறேன். அதை கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எவ்வளவு ஒரு நாகரிகமான வார்த்தையை கடைப்பிடித்திருப்பார். ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு விமர்சனத்திற்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா? அந்த விருது எனக்கு வேண்டாம் என்று நாகரிகமாக மறுத்த காட்சியை சொல்கிறார். ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நெடுஞ்செழியன் பதில் சொல்லுகிறார். நாங்கள் இல்லை என்றால் எம்ஜிஆருக்கு இந்த பாரத் விருதே கிடைத்திருக்கிறது. பாரத் விருது கிடைத்ததற்கு
கலைஞர் மு கருணாநிதி தான் காரணம் என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு பாரத் விருது என்று கிடைப்பதற்கு கலைஞர் மு கருணாநிதி காரணம் என்றால் அந்த விருதே எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அதைத்தான் அவர் அறிவித்தார். அந்த அறிவிச்சு எப்படி பாராட்டுறார் பாருங்கள். இதோ எம்ஜிஆர் பேசுகிறத நான் அப்படியே கடிதத்தில் சொல்கிறேன். அந்நியாரம் போல் 21/3/73 21/3/1973 ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்நியாரம் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இந்திய அரசின் சார்பாக இருந்தவர், பின்னாட்களில் பிரதமராக இருந்த ஐ.கே. குஜ்ரால் அவர்கள். அவருக்கு எழுதுகிறார் பாருங்க, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 1972ஆம் ஆண்டுக்கான பாரத் விருதை பெற்றவன் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்டுள்ள அரசியல் பெருவிழிப்பை நீங்கள் அறிவீர்கள். இந்த உணர்ச்சி வெள்ளத்தின் நீரோட்டத்திற்கு ஆட்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஆளும் திமுக கழகத்திற்கும் இடையே எழுந்த வாக்குவாதத்தில் மாநில கல்வி அமைச்சரான திரு நெடுஞ்செழியன் அவர்கள் பின்கண்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். இப்போது நெடுஞ்செழியன் சொன்னதா முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்கிறார் பாருங்க. பாரத் விருதை வேறொரு நடிகருக்கு வழங்க தேர்வுக்குழு முடிவு செய்தது, அதாவது இந்திய அரசு. இதை அறிந்த நமது முதல்வர் கலைஞர் திரு ஏ.எல். சீனிவாசனை அழைத்து எம்ஜிஆருக்கு இந்த விருது கிடைக்க முயற்சி செய்யுமாறு கூறினார். யார்? கலைஞர் சொல்கிறாராம். இப்போது இதற்காக ஏ.எல். சீனிவாசன் கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சாதகமான கருத்து கூறுவதற்காக பலரை தன் பக்கம் மாற்றினார். ஆனால் தேர்வுக்குழு தலைவரான வி.கே. நாராயண மேனன் எளிதில் இணங்கவில்லை. இதை யார் சொல்கிறா? நெடுஞ்செழியன் சொல்கிறதா அவர் எழுதுகிறார். நமது முதல்வரான கலைஞர் இதனை அடைய வைக்க பல வழிகளை கையாண்டார். அப்புறம் இந்த முயற்சிகள் எல்லாம் எதற்காக? மற்ற நடிகருக்கு கிடைப்பதற்கு முன் எம்ஜிஆருக்கு விருது கட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த இன்னொரு நடிகர் யார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டுமா? இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மறைமுகமாக குறிப்பிடுகிறாங்க. இந்த அறிவிப்பு 8/2/1973 தேதியிட்ட ஒரு வார ஏட்டில் வெளிவந்தது. அது ஆதித்தனாரோட குரூப்பு. மற்ற இதுகளில் முக்கியமான ஆனந்தவுடன் குமுதம் அதுகளில் இருந்ததுன்னு மிக அதிகமாக விற்பனையாகும் தமிழ் வார ஏடு அது இந்த செய்தி. அந்த இதழின் வாசகர் ஒருவரின் கிண்டலான விமர்சனத்திற்கு என்னுடைய விருது பயன்பட்டது. அந்த வாசகரின் கடிதம் 15/2/1973 அன்று இதழில் பிரசுரிக்கப்பட்டது. அதை மீண்டும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறாரு. எம்ஜிஆருக்கு பாரத் விருது பெற்றுத் தருவதற்காக தேர்வுக்குழு தலைவரான திரு நாராயண மேனன் விஷயத்தில் பல வழிகளை முதல்வர் கலைஞர் கையாண்டதாக நெடுஞ்செழியன் கூறியுள்ளார். அந்த கடிதத்தை அப்படியே சொல்கிறார். எம்ஜிஆர் எழுதுகிறார், இந்த செய்தி என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த காரியத்திற்காக ஒருவரை இணங்க வைப்பது குற்றம் அல்லவா? அதுவும் ஒரு முதலமைச்சர் இப்படி செய்யலாமா? அந்த மாநில அமைச்சர் பெருமையாக கோரிக்கொள்வது இது வேடிக்கையாக இல்லையா? யார்? கலைஞரை சொல்கிறார். இவ்வாறு வாசகனின் கடிதம் இருந்தது. ஒரு கேள்வியை கேட்கிறார். இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்த பின்னரும் முதல்வரிடமிருந்து தேர்வுக்குழு அதிகாரிகளிடமிருந்தோ இதனை மறுப்புரை வரவில்லை. எம்ஜிஆர் சுட்டி காட்டுறாரு. ஒன்று, இந்த விருதை நீங்கள் தவறாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காப்லே, அதை மறுத்து நீங்கள் முதலமைச்சரோ இல்லை தேர்வுக்குழுவோ சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அவர் ஏன் சொல்லலைங்கிறத கேட்டதுக்கு, முதலமைச்சர் ஒரு கூர்மையான அரசியல்வாதி என்பதால் அவர் மறுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேர்வுக்குழு அதிகாரிகளின் மௌனம் என்னை வியப்பை விட கலக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறார். தேசிய அளவில் நுண்கலை திறனை தேர்வு செய்வதற்காக அமர்ந்திடும் குழுவின் நடுநிலைத்தன்மையின் மீது எனக்கு மெத்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. நீதியின் அடிப்படையிலும் பேதமற்ற நிலையிலும் தான் அந்த குழு செயல்படுகிறது என்பதே எனது நிச்சயமான அபிப்பிராயம் ஆகும். இப்போது அந்த குழுவின் மீதும் அதன் தலைவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய உள்நோக்கம், முறைகேடான நடைமுறைகள் இவற்றை மென்மையாக குறிப்பிட வேண்டுமானால் நான் அதிர்ச்சியடைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என் உண்மையான உழைப்பின் காரணமாக இந்த விருது பெரும் தகுதி எனக்கு உண்டு என நான் நம்புகிறேன். இந்த அங்கீகாரம் எனக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த கௌரவம் என்றும் நான் மதிக்கிறேன். ஆனால் நடுநிலை தவறாத தீர்ப்பு காரணமாக இந்த விருது கிடைத்தால் மட்டுமே நான் பெருமிதம் கொள்ள முடியும். தமிழ்நாட்டை ஆளும் கட்சியும் ஊழலற்றதாக விளங்க வேண்டும் என்று நான் கூறி வருகிற காரணத்தால் தமிழக அரசியலில் நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறேன். எம்ஜிஆர் சொல்கிறார், அதில் எழுதுகிறார், நான் இப்படியெல்லாம் நீங்களும் தேர்வுக்குழுவும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, முதலமைச்சரும் அமைதியாக இருக்காருன்னா மக்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா?
நான் இத்தனை வருஷம் நான் சினிமா துறையில் இருந்து நான் சாதிச்சிருக்கிறேனே, அப்போ நீங்கள் இந்த விருதெல்லாம் எனக்கு கொடுக்கலையா, இது எல்லாமே ஏமாற்றா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கார். மேலும் சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப எவ்வளோ ஒரு துல்லியமான வரி போடுதார் பாருங்கள். ஆனால் முறையற்ற வழிகளில் எனக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. இந்த சம்பவங்கள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரே போடாருங்க, எனக்கு இந்த சம்பவங்கள் எதுவும் தெரியாது. இந்த விருதின் தன்மைகள் பாதிக்காத வகையில் தகுதியை தீர்மானிக்க கையாளப்பட்ட வழிமுறைகளை பற்றி மட்டுமே கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இனியும் இந்த விருதை என் கையில் வைத்திருப்பது நியாயமில்லை என்று கருதுகிறேன். எனவே இந்த விருதினை திருப்பி தருகிற நேரத்தில் எனது செயலை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது முடிவின் பின்னால் உள்ள உணர்வை பாராட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதான பாத்திரம் வகிக்கும் ஒரு நியாயமற்ற சர்ச்சையிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள அனுமதிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன். தேர்வுக்குழு போன்ற உயர் இலக்கிய மதிப்பு வாய்ந்த நிறுவனங்கள் அரசியல் தலைவர்களின் தந்திர உபயோகங்களுக்கு ஆட்பட்டு விடாமல் காத்து வருவதுடன் நீதி வலுவா முறையில் கலைஞர்களின் தகுதிகள் நிர்ணயிக்கப்படவும் உரிய முறையில் அவர்கள் உற்சாகம் பெறவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, இந்த விருதை, பாரத் என்கின்ற விருதை அவர் கொடுக்கும்போது இவ்வளவு விளக்கம் சொல்கிறார். எனக்கு இந்த விருது என்னுடைய உழைப்புக்கோ என்னுடைய தகுதிக்கோ என்னுடைய நடிப்புக்கோ கிடைக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட விருதே எனக்கு தேவையில்லை என்று மறுக்கிறார். டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்கும் அரசியலில் பதவி வாங்கிறதுக்கும் பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் கட்சி என்கின்ற துவக்கண்டு மக்களுக்கு நியாயத்தின் பக்கம் நின்று தான் எதிர்க்கும் கட்சியை கேள்வி கேட்கிற பொழுது தன் மீது வரக்கூடிய விமர்சனத்திற்கு இந்த பதவி ஒரு காரணமாக இருப்பது கருதி அந்த விருதினையே தூக்கி எறிகிறார், திருப்பி தருகிறார். அதை நியாயமான வார்த்தைகளில் சொல்கிறார். உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதை முழுமையாக உங்களுக்கு நான் அப்படியே வாசித்து காட்டேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகள் டாக்டர் கலைஞரையும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையும், ஏன் அதற்கு முன்னால் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் காமராஜரையும் குமாரசாமியையும் ஓமந்தூர் ராமசாமியையும் பக்தவச்சலத்தையும் எத்தனையோ பேர்களை, இவர்கள்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து பெரிய அறிவு ஆசான்களாக இருந்தவர்களை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நுணுக்கமான செய்தி தெரியும். ஒரு மகத்தான தலைவனாக ஒரு மனிதன் எப்படி மாறுகிறான், தான் தியாகங்கள் செய்யப்படும் பொழுதுதான் அவன் ஒளி தரும் விளக்காக பிரகாசிக்கிறான் என்பதை மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆர் விருதுகளால் பெருமைப்படக்கூடியவர் அல்ல என்பதை நிரூபித்து மீண்டும் மக்கள் மன்றத்திற்கு சென்று தான் வென்று மரணம் வரை அவர் பதவியில் இருந்து காத்தார் என்பதற்கும் இந்த இடத்தில் நாம் குறிப்பிட வேண்டும். அவர் விருதால் பெருமைப்படவில்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளால் தான் அந்த விருது பெருமைப்பட்டது. அவருக்கு என்றைக்கும் நின்ற 2 பட்டங்கள், ஒன்று புரட்சி தலைவர், 2வது மக்கள் திலகம். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவருக்கு பாரத ரத்னாவே இப்போது கொடுத்துட்டாங்க. பாரத ரத்னா கொடுத்துருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? யாராவது பாரத ரத்னா எம்ஜிஆர்னு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி புகழ்பாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை அவர் உருவாக்கிய கட்சியிலேயாவது பாரத ரத்னா எம்ஜிஆர் என்று யாரையாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த விருதுகள் எல்லாம் மதிக்கத்தக்கதாக மாறாது. மக்களால் கொடுக்கப்படக்கூடிய புரட்சி தலைவர் என்ற பட்டமும் மக்கள் தலைவர் அல்ல என்றால் மக்கள் திலகம் என்கின்ற விருதுதான் நிலைப்பற்று இன்று வரை நிற்கிறது. ஆகலால் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவரை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதற்கு அவர் இந்த பாரத் என்கின்ற விருதினை திருப்பி தந்ததை வரலாறு சொல்லும். எம்ஜிஆரின் பெயரையும் எம்ஜிஆரின் தியாகத்தையும் ஒரு நடிகர் என்கின்ற இலக்குக்குள் சுருக்கி கொண்டு அவர் பார்வையில் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்குறி நடிகர்கள் தலைவர்களுக்காக எம்ஜிஆரை இழுத்து கொண்டு வருவது அவமானத்தின் உச்சம். எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் மட்டும்தான். சிவாஜி கணேசன் கூட கிடையாது. அரசியலில் தோற்றுவிட்டார். நடிப்பில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் சிவாஜி கணேசன். உலகில் இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பொது வாழ்க்கையில் அரசியலில் இணையற்ற தலைவனாக வாழ்ந்து மறைந்தார் என்பதற்கு இதைவிட வேற சான்று இல்லை என்று சொல்லி பாரத் விருதை திருப்பி தந்ததை நினைவூட்டுவதில் யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது. நன்றி, வணக்கம் தோழர்களே.